Hi friends, welcome to SweetyAndTasty channel. இன்றைக்கி பார்க்க போகிறது டிஷ்ஷின் ஜூஸ்னால் ஆரஞ்சு பஞ்ச். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பிளேட்டை எடுத்துகிட்டு அதில் ஜீனியை போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு ஆஃப் லெமனை கட் பண்ணி ஜூஸ் கிளாஸோட வாய் மேலே நல்லா தடவிக்கோங்க. தடவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் கிளாஸை எடுத்து ஜீனி மேலே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்கரேஷன் ரெடி ஆகிடும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதுக்கப்புறம் பிறகு ஜூஸ் ஜார் இருக்குல்ல, பிளெண்டர், அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோலை நல்லா உரிச்சிட்டு, நான் விதையோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா விதையை நீக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் ஜீனி, சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு மீதம் இருக்கிற ஜூஸையும் ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா இருக்கிறதும் ஜூஸும் ஃபில்டர் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் ஜூஸ் கிளாஸை எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதையை போட்டுட்டு ஐஸ் க்யூபை ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப் ஆட் பண்ண பிறகு பொத்துனாப்பில் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜூஸை எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா ஸ்பூனை விட்டு கலக்குங்க. கலக்கின பிறகு அதுக்கப்புறம் அது மண்டை மேலே மின்ட் லீஃபை எடுத்து சொருகுங்க. அதுக்கப்புறம் அது கொண்டை மேலே 2 கொம்பு வைங்க. ஆரஞ்சு கொம்பும் லெமன் கொம்பும் வச்சு இது சர்வ் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு பஞ்ச் டிஷ்ஷிம் ஜூஸ் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.